ஆட்டி அந்த படத்தோட ப்ரெஸ் ஷோக்கு தான் வந்திருக்கோம். சிங்க பெண்கள்லாம் பக்கத்தில் நில்லுங்கம்மா. முன்னாடி போங்கம்மா. இந்த ஆட்டி படம் பார்த்தேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பத்திரிகையாளர் கேட்டிங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு கூல் சுரேஷ் அப்படின்னு. இதை தாங்க நானும் கேட்குறேன். சிஎம் விஜய் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், நாட்டில் நடக்கிற அந்த சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் அந்த மாதிரி தொந்தரவுலாம் நடக்கக்கூடாது, அதை இறுதி வேரோடு அறுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அவங்க கேட்குறாங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்க? இப்படி ஒரு விஷயத்திலையும் கேட்காம தள்ளி தள்ளி போனதால தான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபேஸ்புக்லயும் ஆன்லைன்லயும் போட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார், நீங்க இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பதான் ஆம்பளையா மாறுவீங்களா? ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அப்ப நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? நடப்பதற்கு முன்னாலே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்று தட்டி கேட்பவன் தாங்க ஆணு. சும்மா இப்ப நான் கூட வேஷம் போட்டு வரல. ஒரு பெண்ணுக்கு, ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவன். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அது என்னுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி தான். அந்த ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அந்த திட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் வந்தேன். இன்னைக்கு தானே சொன்னீங்க மாற்றம் வேணும்னு. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? சார் இதுதான் சார் நான் இப்ப இல்ல இந்த கருத்து இல்ல சார், இந்த கருத்து ரொம்ப நாளாவே இருக்கு. இப்ப சொல்றேன் சார். அன்னைக்கு சார் சொல்ற கேளுங்க சார். கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லுங்க சார். இல்ல சார் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் சார். அன்னைக்கு நான் மாலை போட்டது ஏதாவது ஒரு தவறான ஒரு விதத்திலையா? எல்லாருக்கும் மாலை போட்டாங்க, அந்த சகோதரிக்கு அந்த தங்கச்சிக்கு மாலை போடலையே அப்படின்னு சொல்லி போட்டதுதான். அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு இதுல அது ரியாக்ட் பண்ணிருச்சு, அது எல்லாமே மாறி போச்சு. இவ்வளவு சொல்றீங்களா? நான் பல உண்மைகள் சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் மன்சூர் அலிகான் என்கிட்ட என்னென்ன பேசிப்பாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு அந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு கூல் சுரேஷ் தேவைப்பட்டான். எவ்வளவு பேர் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த மன்சூர் அலிகான் கூட திரும்பி ஒரு பதிலுக்கு கூட என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ண. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து மலையாளத்திலையும் கேரளாலையும் தெலுங்குலையும் ஆந்திராலையும் எல்லா இடத்துலையும் போட்டு பப்ளிசிட்டி தான் பண்ணாங்க. அன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் புரியுதா? அதனால இருங்க சார், நம்ம வந்திருக்கிறது படத்துக்கு சார். வேற ஏதோ கேள்வி கேட்டு தயவு செஞ்சு, ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். நீங்க கேட்டீங்க எதற்காக சிங்க பெண்கள் கூட பெண் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1870 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 5 பெண்கள் தங்களுக்கு நடக்கும். சரிங்க சார், 10 வருஷம் நான் லேட்டா பிறந்துட்டேன்னு வச்சுங்க, புரியுதுங்களா? இந்த படத்துல அந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை எதுவும் நடந்தால் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் இப்ப கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்பவே ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் திரைப்படமாக வெளியில கொண்டு வந்திருக்காரு. நீங்க கூட கேட்டீங்க, நீங்க இந்த மாதிரி படமே எடுத்துட்டு இருக்கீங்க, கமர்ஷியலா ஒரு படம் எடுக்க மாட்டேன். இதுதான் அவர் நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம்.
நம்ம தான் மாற்றம் வேணும் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆட்டின்ற படத்தை நீங்க வெளியில கொண்டு வருவீங்களா? அதை செய்ய மாட்டீங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்பான், கிளாப்ஸ், பட்டாசு வெடிப்பான், மோளம் அடிப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படத்தை கொடுத்தாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பொதுமக்களே பண்ண மாட்டீங்க. இப்ப நான் சொல்றேன் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், இந்த ஆட்டி படத்தை நீங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து விருது நீங்க தரணும் சார். ஏன்னா இது சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த ஆட்டி படம் எடுக்கல. முதல்ல ஆட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றான்னு கேளுங்க. விஜய் சார் ஜெயிச்சப்போ கூட நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்க, வந்துட்டாரு ஆட்டிக்கிட்டு அப்படின்னு. நான் இப்ப சொல்றேங்க, ஆட்டிக்கிட்டு தாங்க வந்தாரு. ஆட்டினா அது ஒரு தவறான வார்த்தை இல்ல, இலக்கணத்துல எடுத்து பாருங்க. ஆட்டி என்றால் ஆட்சி செய்வதற்கான அர்த்தம். அது புரியுதா? ஒரு ஆளுமை, அது ஆளுமையோட தான் விஜய் சார் வந்திருக்காரு. அதனால நீங்க ஆட்டின்னு சொன்னாங்க அது கொச்சைப்படுத்த வேண்டிய வார்த்தையே இல்ல. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல காதல் சுகுமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவரோட வசனங்கள் ஒரு இடத்துலயும் நல்ல கிளாப்ஸ் வருது. ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டுருந்தா வாயிலே துப்பாக்கியில சுட்டுருப்பான் அப்படின்னு சொல்ற இடத்துல தேட்டரே நல்லா கிளாப்ஸ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்ல, 2 சின்ன குழந்தைகள் அவங்க கூட நடிப்பு அப்படின்ற ஒரு மாதிரி இல்லாம ரொம்ப யதார்த்தமாக அந்த 2 சின்ன பசங்கள் நடிச்சிருந்தாங்க. இப்படி அனைவருமே இந்த படத்துல அடுத்த படம் போட்டாங்க போல. ஓகே, வந்தெல்லாம் பேசியாச்சு. ஓகே.